கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் சினிமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் சந்திக்கவிருப்பவர் கவிஞர் மதன் கார்கே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கல்வெட்டுக்களில் கம்பீரமாக பொறிக்கப்பட்டிருந்த தமிழை கணினிக்குள் கொண்டு வந்து உலகம் போற்று செய்த படைப்பாளிகளில் மிக முக்கியமானவர் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சிந்தனைகள் இந்திய சினிமாவில், குறிப்பாக தென்னிந்திய சினிமாவின் பல பிரம்மாண்ட படைப்புகளில் உங்கள் சிந்தனையும் கலந்துருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதில் குறிப்பாக சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கிற 2.0 பற்றி தான் நிறைய கேள்விகள் இருக்கும் சார். பட் அதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு இப்போ நீங்கள் சமீபமாக படிச்சுக்கிட்டு இருக்கிற புத்தகம், இல்லை படித்து முடித்து உங்கள் நினைவில் நிற்கும் புத்தகம், அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? புத்தகங்கள் நிறைய படிக்கிற பழக்கம் இல்லை. சின்ன வயசில் இருந்து ரொம்ப சில புத்தகங்கள் தான் வாசிச்சிருக்கேன். அதாவது என்னுடைய கல்வி சூழலுக்கு வெளியில் நான் வாசித்த புத்தகங்கள் வெகு சில புத்தகங்கள். சமீபத்தில் ஆனால் இப்போ ஒரு பயணம் ஒன்று போயிட்டு வந்தேன். அந்த பயணம் போயிட்டு வரும்போது படித்த ஒரு நூல் நோவா யுவல் ஹராரி, ஒரு இஸ்ரேலியன் ஹிஸ்டாரியன் எழுதின சேப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு நூல். சேப்பியன்ஸ், மனிதர்களோட வரலாறு. நம்ம எப்படி இப்போ இப்படி இருக்கும், நம்ம எப்படி இந்த உலகத்தோட ஒரு டாப்பில் இருக்கோம், நம்ம எங்கே ஆரம்பித்தோம், எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் நம்ம என்னென்ன காரணங்கள்னால நம்ம மற்ற மிருக இனங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தை இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கோம்ன்ற மாதிரியான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தார். அது எழுதியிருந்த விதம் நிறைய தகவல்களோட, நிறைய ஆராய்ச்சி குறிப்புகளோடு எழுதியிருந்த அந்த இது ஒரு கதை, ஒரு திரைப்படம் பார்க்குற ஒரு பிரமிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, நன்றி, தேங்க்யூ. இப்போது 2.0க்கு வரோம் சார். அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். பட் அந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து. இப்போ அந்த படம் எல்லாரும் நிறைய எதிர்பார்ப்புகளிலிருந்து காத்திருந்த ரசிகர்கள் கொண்டாடுற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. வழக்கம் போலவே அது ஆப்வியஸாக இருக்குது. உங்களுடைய கருத்து அந்த படத்தை பற்றி, உங்களுக்கு அந்த படம் எந்த வகையில் உங்களை ரொம்ப பாதித்தது, இல்லை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த படத்தோட ஒரு கரு, அந்த மையக்கரு, அது எப்போ வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு படம் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ, பூக்களை சற்று ஓய்வெடுங்கள் பாட்டெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கப்போ, சங்கர் அவர்கள் திடீர்னு அந்த பாட்டுக்கு நடுவில் எனக்கு ஏதோ ஒரு விஷுவல் ஒன்று தோணுது. இப்போ எனக்கு அப்படியே ஒரு அலையாலையாக மொபைல் ஃபோன்ஸ் மூவ் ஆகி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மொபைல் ஃபோன்ஸ் அது மூவ் ஆகிற அப்படியே அது ஒரு ஃபார்மேஷனில் அப்படியே மூவ் ஆகி அப்படியே ஒரு சிட்டிக்குள்ளே அப்படியே உள்ள ஸ்வாமாகி வருதுன்ற ஒரு விஷுவல் மைண்டில் வருது அப்படின்னாரு. இன்றைக்கி நம்ம எல்லாரும் பண்ணிகிட்ருக்கிற ஒரு தப்பு. ஏன்னா இப்போ நான் அந்த சேப்பியன்ஸ் படம் இது நூல் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு தாட் தான். மற்ற உயிரினங்கள்லாம் முக்கியம் இல்லை, நம்மளோட முன்னேற்றத்துக்காக நம்ம மற்ற விலங்குகள் எல்லாத்தையும் என்னன்னாலும் பண்ணலாம். நம்ம எல்லாம் ஒரு மாடுகள் எல்லாத்தையும் போட்டி வச்சு ஒரு பால் பண்ணை ஆரம்பிக்கலாம், எல்லா கோழிகள் எல்லாத்தையும் ஒரு பண்ணையில் அடைச்சி வச்சு நம்ம அதிலேருந்து அந்த ஒரு சின்ன இடம் கொடுத்து அதிலேருந்து முட்டைகள்லாம் வச்சு நமக்கு முட்டை தேவைன்றதுனால அந்த கோழிகளை நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு கவலை இல்லை. இது மாதிரியான ஒரு இதில் இருக்கும்போது நம்மளோட ஒரு மொபைல் ஃபோன்ஸ், நம்ம கம்யூனிகேஷன், நம்மளோட ஒரு லைஃப்பை கொஞ்சம் வேகமாக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோன்ஸை நம்ம நிறைய யூஸ் பண்ணணும், எல்லா இடத்துலையும் சிக்னல் கிடைக்கணும், எங்கே போனாலும் நமக்கு நெட்வொர்க் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தினால நம்ம என்னென்ன மற்ற உயிரினங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கதையாக அது வளர்ந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இது சொல்லப்பட வேண்டிய கதை, ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இதில் இருக்கிறது. அண்ட் 2.0ல் உங்களுடைய பாடல்கள், முதல்ல ராஜாலி பாடல் பற்றி சொல்லுங்கள் சார். அதோட அமைப்பு, அந்த பாடலில் இருக்கிற வரிகள், இல்லை இன்னைக்கு தீபாவளி அப்படிங்கிற வரி எல்லாரும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டு ஒரு குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பாடலாக பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணோம். இந்த படத்தை சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த காட்சியை இதை பற்றியும் நான் இப்போ ரிவீல் பண்ணுறது நல்லா இருக்காது. ஆனால் அந்த பாடல் அந்த படத்தோடு பார்க்கும்போது தான் அது யார் பாடுறா, ஏன் பாடுறாங்க அந்த பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஒரு வெற்றி தான், ஒரு எந்திரங்களோட ஒரு வெற்றியை கொண்டாடுற மாதிரி ஒரு போர், ஒரு பெரிய போர். அந்த போர் முடிஞ்ச உடனே அந்த வெற்றி முழக்கத்தோடு அந்த பாடல் முழுக்க இல்லை, அங்கங்கே அந்த படத்தில் ஒரு 2-3 இதுவாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஆனால் அந்த பாடலோட இது
அதான் ஒரு எந்திரங்களோட வெற்றி, நம்ம உருவாக்கின எந்திரங்கள் அதோட வெற்றி எப்படி கொண்டாடிட்டு வருது. அந்த பாடல் வரிகளை எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க? அதில் வந்து எவ்வளோ டிஸ்கஷன் இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்திருக்குமா இல்லையா? ஏன்னா சாரி இதை பண்ணுறதுக்கு இன்டர்ப்ட் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா இந்த பாடல் வந்ததுக்கப்புறம் ஹாலிவுட் படங்களில் கூட இந்த மாதிரி பாடல் வச்சா வந்து சந்தேகப்படுறதுக்கு இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது அந்த பாடலுக்கு. ஸோ அந்த பாடல் வரிகளை பற்றி அதை தேர்ந்தெடுத்த கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சங்கர் சாரோட பாட்டு எப்போவுமே பண்ணும்போது அவர் நிறைய யோசிப்பாங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் நிறைய டைம் செலவு பண்ணுவார். அதே மாதிரி பாடல்களுக்கு தான். பாடல்கள்னால் சில நாள் இந்த ராஜாடி பாடலாகட்டும், இன்னொரு பாடலாகட்டும், ஒரு 4-5 நாட்கள் அப்படி காலையிலேருந்து மாலை வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம் ஃபுல்லாக. ஒவ்வொரு வரியாக எடுத்து இந்த வரி இன்னும் எப்படி நல்லா பண்ணலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம். அந்த ராஜாடி பாட்டு பார்த்திங்கன்னா அதோட கிராண்டியர், மியூசிக்கில் இருக்கிற கிராண்டியா, விஷுவல்ஸில் இருக்கிற கிராண்டியர் எல்லாம் தெரியும். ஆனால் லிரிக்காக வந்து ரொம்ப ரிச்சான லிரிக் போவேணான்ட்டு சங்கர் சார் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவாக நம்ம ரொம்ப ஒரு இலக்கியமாகவும் ஒன்று பண்ணி பார்த்தோம், அரிமா ஸ்டைலில் ஒன்று பண்ணி பார்த்தோம். ஆனால் அதை பாடுற கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரியான ஒரு மொழியில் போகும்போது ரொம்ப ஒரு ஃபன் ஒன்று இருக்கும். அந்த ஃபன்னை மிஸ் பண்ண வேணான்னு அவர் பார்த்தார். எனக்கு அது ஒரு நல்ல டிசிஷனாக பட்டுச்சு. ஸோ நான் அந்த இதுலேயே அந்த ட்ராவல் பண்ணோம், ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு அதில் அந்த ரங்குஸ்கி அதில் அது மாதிரி எந்திரன் 1ல் இருந்த சில எலிமெண்ட்ஸும் இந்த பாட்டில் கொண்டு வந்து வச்சுருப்போம். சார் இதை தொடர்ந்து அடுத்த பாடல் பற்றியும் நம்ம பேசணும் சார். பட் அதுக்கு முன்னாடி வசனங்கள், ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் வசனங்கள் எழுதுங்க. நேரடியான தமிழ் படங்களுக்கு எழுதியிருக்கீங்க. அதே சமயம் வந்து மொழி மாற்று படங்கள்லேயும் உங்களுடைய வசனங்கள் வந்து ரொம்ப பேசப்படுது. பாகுபலி ஆகட்டும், பாகுபலி வந்து மொழி மாற்று படம் இல்லை. நான் அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து தமிழில் முதல்ல எழுதிட்டு அப்புறம் தான் தெலுங்கில் பண்ணாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே பேரலாக பண்ணோம். தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே வந்து வசனங்களை வந்து ஒரே சமயத்தில் எழுதிட்டு தமிழில் இருந்த நிறைய ஐடியாஸ் தெலுங்கில் இருக்கிற எழுத்தாளர்கள் கிட்ட கொடுத்து ராஜமௌலி அவர்கள் எழுத சொன்னாங்க. அதே மாதிரி தெலுங்கில் நல்லா அமைஞ்ச வசனங்களை என்ன தமிழில் எழுத சொன்னார். அதில் வந்து ஒரு பாதி படத்துக்கு மேலே தமிழில் நேரடியாக ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணதே தமிழில் ஷூட் பண்ணாங்க. 2வது பாகத்தில் மட்டும்தான் முழுமையாக அவங்களால தமிழில் ஷூட் பண்ண முடியல. ஆனால் மற்றபடி எல்லா காட்சிகளும் வந்து காட்சிகளும் வந்து ரெண்டு மொழி படம் தான் அது. இப்போ அவருக்கு நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற படம் இப்போ RRRன்ற ஒரு ஆக்டிவ் டைட்டிலில் வந்து ஒரு படம் ஒன்று ராஜமௌலி அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த படமும் வந்து இப்போ 2 மொழிலையும் ஒரே சமயத்தில் எழுதுகிறோம். அவர் தமிழில் இருக்கிற நல்ல சிந்தனைகள்லாம் தெலுங்கில் பண்ணிகிட்ருக்காரு. தெலுங்கில் இருக்கிறதெல்லாம் என்ன தமிழில் எழுத சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு மொழியில் தான் எடுக்க போகிறாரு. தமிழில் வந்து இது மொழி மாற்று படமாக தான் வரப்போகுது, நேரடி படமாக வரப்போகிறது இல்லை. அந்த மாதிரி படங்களுக்கு எழுதும்போது, நேரடியாக ஒரு படத்துக்கு எழுதும்போதும், நடிகர் திலகம் படத்துக்கு கூட நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே ரொம்ப பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு எழுதும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் சார்? இது ஒவ்வொன்றும் குறிப்பாக நல்ல விஷயங்களும் இருக்கும், இல்லை சில சிரமங்களும் இருக்கும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன். அட்வான்டேஜஸ் முதல்ல சொல்கிறேன். அதுதான் நிறைய மொழி மாற்று படங்களில் இருக்கிற ஒர்க் பண்ணும்போது இருக்கிற அட்வான்டேஜ். முதல் அட்வான்டேஜ் நேரம் வேகமாக முடிஞ்சிடும், ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும் வேலை. ஏன்னா வந்து ஒரு 15 முதல் 20 நாட்களுக்குள்ளே அந்த படத்தை மொழி மாற்றம் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட்னே வச்சாங்க. டயலாக்ஸ் எழுதுறதுக்கு ஒரு 7-8 நாள், அப்புறம் அதை ஒலிப்பதிவு பண்ணுறதுக்கு சில நாட்கள்ன்றதில் இது முடிஞ்சிடும். நேரடி படம் பண்ணும்போது பல ஆண்டுகள் ஆகும். பாகுபலினா 5 ஆண்டுகள் ஆச்சு. 5 ஆண்டுகள் வசனம் எழுதிட்டு இருந்தேன் பாகுபலிக்கு. அங்கே விட்டு அங்கே ஹைதராபாத் போய் ஷூட்டிங்கில் போயிட்டு திருப்பி வந்துட்டு கரெக்ஷன் வரும்போது அதை போய் எழுதுறது மாற்றி திருப்பி போவேன். அங்கே போயிட்டு திருப்பி அதை ரீரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வர சொல்லுவாங்க. அங்கே போய் இருக்கும்போது பார்க்கும்போது தான் அந்த டயலாக் சரியாக வரலன்னு தெரியும். அப்போ மாற்ற சொல்லுவார், அப்போ மாற்றுவேன். நடிகர் திலகம் அப்படி இல்லை, ஃபுல் படத்தை முடிச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு 12 to 13 நாளில் அந்த படத்தோட டப்பிங் முடிஞ்சிருச்சு. அதாவது எழுதி வாய்ஸ் ரெக்கார்டிங் முடிஞ்சு எல்லாம் வாய்ஸ் டப்பிங் எல்லாம் முடிஞ்சது வந்து 15 நாளில் முடிஞ்சிருச்சு. ஸோ நேரம் முக்கியமான ஒன்று. 2வது உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும். இவ்வளவு தான் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்குள்ளே தான் நீங்கள் எழுத போகிறீங்க, இவ்வளவு தான் ஸ்பேஸ் இருக்குது. ஒருத்தங்க வராங்க, அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன எழுதணுன்றதும் வந்து ஏற்கனவே அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸும் இருக்கும். இப்போ தெலுங்குலையோ மலையாளத்துலையோ ஏற்கனவே இப்போ அந்த ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அந்த டயலாக் ரெஃபரன்ஸாக இருக்கும் நமக்கு இப்போ எழுதுறதுக்கு. அதனால அது இன்னும் ஈஸியாகிடும். இதெல்லாம் அட்வான்டேஜஸாக பார்க்குறேன். சேலஞ்சஸ் வந்து பார்க்கும்போது என்னென்னா, முக்கியமான சேலஞ்ச் வந்து லிப்சிங்க்.
முக்கியமாக அதுதான் லிப்ஸிங்க்கும் ஆக்ஷனும் இருக்கும். அவங்க வந்து எங்கே கை காட்டிக்கிட்டு பேசுகிறாங்க, இப்போ ஒரு புக்கு இப்படி கை காட்டிக்கிட்டு பேசிட்டு அந்த புக்குக்கு அவங்களோட மொழியில் ஒரு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இப்போ அதை எப்படி கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம இங்கே புக்குன்னு இங்கே இருக்குது நமக்கு, ஆனால் அந்த சொல்லுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து வாழைப்பழம் அழகாக போய் ஃபிட் ஆகுதுன்றதுக்காக இது வாழைப்பழம் நம்ம கை காட்டிட்டு பண்ண முடியாது. ஆனால் லிப் சிங்காக நம்ம அது மாதிரியான எவ்வளோ லிபர்ட்டி எடுக்க முடியும்ன்றிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி லிப்பும் ரொம்ப பெருசாக இதுவாகாமல் அவங்க சொல்ல வர கருத்தும் அழகாக போய் சேர்ற மாதிரி கொண்டு வர்றது. ஸோ கம்மிங் பேக் டு 2.0, சங்கர் சாருடன் உங்களுக்கான அந்த பயணம் வந்து தொடர்பு அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். நீங்கள் அவரை மீட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப சின்னவராக இருந்திருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவரோட மீட்டிங் வந்து அவன் ஜென்டில்மேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பாவை பார்க்க வருவாங்க. அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்ல தெரியும்ப்பா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பாருங்கள் சார், எதுக்கு நல்ல தலைப்பு வைக்கணும்ன்ட்டு இப்போ புரியுதா? நீங்களே இதுவே திருடன் படம் பேர் வச்சுருந்தீங்கன்னா யாருன்னு நான் கேட்டால் தெரியும்ப்பா திருடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலேருந்து அவங்க ஷூட்டிங் போயிட்டு வரும்போது ஏதாவது அப்பாவுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்ப்போம், பேசுவோம். ஸோ அவருக்கு காஃபி டீ கொண்டு போய் கொடுப்பேன். பேசிகிட்டு இருப்பாங்களா, சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு திரைப்படங்களில் வேலை பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை. அந்த மாதிரி சமயங்களில் நான் ஆஸ்திரேலியாவில் படித்து முடிச்சுட்டு PhD முடிச்சுட்டு நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் சங்கர் சாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். இது மாதிரி வந்து எனக்கு நான் ஒரு ரொபாட்டிக்ஸ் சைடில் படிச்சிருக்கேன், எனக்கு NLP AI எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, தமிழ்லேயும் எனக்கு ஆர்வம் நிறைய இருக்குது. உங்கள் படத்துக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, இதான் என்னோட எண்ணு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அவர் வந்து தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கொஞ்ச நாள் கழித்து கூப்பிட்டப்போ வாங்க வந்து பாருங்கள், என்னை வந்து மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் அப்போ சுஜாதா அவர்கள் தவறிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்துக்கான பணிகள் நிறைய முடிச்சிருந்தாங்க ஏற்கனவே. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் எழுதலை, மற்றது எல்லாமே எழுதியிருந்தாங்க. நான் அந்த படத்துக்கு போனப்போ எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்து என்னை படிக்க சொன்னார் சார். ஃபுல்லாக அதை படிக்க சொல்லிவிட்டு ஏதாவது என்னென்ன சஜஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே அதை படிச்சுக்கிட்டே ஃபுல்லாக சைடில் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு இது எழுதி அவர்கிட்ட காட்டினோடனே அப்போல்லாம் வந்து எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஸோ அவர் அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணலாம். நான் அவர் என்னோட கருத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். நிறைய இதை எடுத்துக்கிட்டு என்ன சொன்னார், எனக்கு நீங்கள் இந்த படத்துக்கு சுஜாதா சார் ஒன்று எழுதியிருக்காரு, ஒரு வெர்ஷன் எழுதியிருக்காரு, நான் ஒரு வெர்ஷன் எழுதியிருக்கேன். இது ரெண்டுமே இல்லாமல் இந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்களே எழுதுங்க. கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் 2 பேருமே எழுதலை, கிளைமேக்ஸை நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எனக்கு ஃபுல் படம் எழுதுறதுக்கு கொடுத்தாரு. எனக்கு அதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பர்சனை இவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி அவங்க படத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபுல் படத்துக்கு டைலாக்ஸ் பண்ணினோடனே அப்புறம் அவர் எல்லாத்தையும் 3 படிச்சுட்டு 3 வருஷனும் படிச்சுட்டு ஒவ்வொரு சீன்லேயும் எந்தெந்த டைலாக் நல்லா இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ அந்த படத்தோட ஆல்மோஸ்ட் எவ்ரி சீனில் சங்கர் சார் டைலாக் இருக்கும், என்னோட டைலாக் இருக்கும், சுஜாதா அவர்கள் டைலாக் இருக்கும். ஸோ எல்லாமே அதில் ரொம்ப அழகாக அதில் பேலன்ஸ்டாக அதில் வந்திருக்கும். சினிமாவுக்கு பாடல்கள் எழுதுறதையும் தாண்டி நீங்கள் வந்து இசைத்துறையில் ஆகட்டும், ஒரு பாடல்கள் எழுதுகிற கவிஞர்களாகட்டும், நிறைய விஷயங்கள், நிறைய புது முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். டூபாடு மூலமாக தனி இசை கலைஞர்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நிறைய தனி இசை பாடல்கள் சேகரித்தோம். நிறைய பாடல்கள் இப்போ ஒரு 1500 பாடல்கள் வரைக்கும் சேகரிச்சிருக்கோம். அந்த பாடல்களை வந்து இணையதளம் மூலமாக எங்களோட பிளாட்ஃபார்ம் மூலமாக ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு ஆண்டு அதுக்கான வரவேற்பு ரொம்ப பெருசாக கிடைக்கல, எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. ஏன்னா இது வந்து எல்லாம் எத்தனை பேர் கேட்குறாங்க ஒரு பாடலை, எத்தனை பேர் திரும்பி வந்து கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து அதுக்கான விளம்பரங்கள் நாங்கள் கொண்டு வர முடியும், எல்லாமே கொண்டு வர முடியும். நாங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம் அதை வந்து நல்ல இதில் பண்ணால் நல்லா இருக்கும்னு. ஆனால் எதிர்பார்த்த மாதிரியான இது அது போகலை. அதனால் இப்போ அந்த பாடல்கள் வந்து அங்கே மட்டும் இல்லாமல், ஆன்லைன் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சோர்ஸஸில் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு முயற்சி திரைப்படங்களுக்கும் அந்த பாடல்கள்லாம் கொண்டு போகலாம். தனி இசை பாடல்கள் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நல்ல பாடல்களை கலைஞர்களை வந்து திரை இசையிலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காஞ்சனாவோட புது வெர்ஷன் இப்போ அந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக எங்களோட டூபாடோட இசைக்கலைஞர்கள் ஒரு 6 பேர் உலகத்தில் வெவ்வேறு மூலையிலேருந்து பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து ஒருத்தர், இலங்கையிலேருந்து ஒருத்தர், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர், அப்புறம் இங்கே மும்பையிலேருந்து ஒருத்தர், சென்னையிலேருந்து ஒருத்தர்ன்ட்டு இது மாதிரி ஒரு 6-7 பேர் அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போது சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கு. அவர் லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் அதே மாதிரியான கான்செப்டில் அந்த படம் வெளியானதுக்கப்புறமா அதே கான்செப்டில் எல்லா கலைஞர்களையும் ஒன்றிணைச்சு
எங்கிட்ட இருக்கிற தனி இசைக்கலைஞர்கள், ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற திரை இசைக்கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல்கள் உருவாக்குற மாதிரியான இது மாதிரியான ஒரு தளம் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணீங்க இல்லையா சார், தமிழ் வார்த்தைகளுக்குன்னு குறிப்பாக? ஒரு ஆப்னு இல்லை, நிறைய ஒரு டூல்ஸ், கருவிகள் மாதிரி தான், மொழி கருவிகள் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கார்க்கி ஆராய்ச்சி நிறுவனம்னு ஒரு நிறுவனம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு லாப நோக்கற்ற நிறுவனம். எனக்கு திரைப்படத்துறையில் வர இதில் வந்து ஒரு வருமானத்தில் ஒரு பகுதியை இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. இதில் மொழி தொடர்பாக மொழியியலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, நிரலாக்கம் பண்ணுறவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மொழிக்கான கருவிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அகராதிகள் பண்ணிகிட்ருக்கோம். அகராதியில் புது புது சொற்கள் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் அகராதி வந்து இதுக்கு முன்னாடி தமிழில் புது புது சொற்கள் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லாத சொற்கள்லாம் தேடி எடுக்கிறோம். வேறு ஏதாவது அகராதியில் இருக்கா, இல்லை உலகத்தில் யாராவது பண்ணியிருக்காங்களான்ட்டு. அப்படி இல்லைன்னா அந்த சொல்லை வந்து நாங்கள் உருவாக்குறோம். இங்கேயே வந்து உருவாக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வழிமுறையும் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழில் இப்போ வந்து 5 லட்சம் சொற்கள் சேகரிச்சிருக்கோம். ஆமாம், எல்லாம் வெவ்வேறு இடங்கள்லேருந்து சேகரிச்சிருக்கோம். அதில் நாங்கள் உருவாக்கின சொற்கள் கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 சொற்கள் நாங்கள் உருவாக்கின சொற்கள். நிறைய சொற்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து எடுத்தது. அப்படின்னா அது வந்து வழக்கமாக தமிழ் பேசுகிறவங்களுக்குலாம் தெரியாத சொற்கள். கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா 5 லட்சம் சொற்கள் இப்போ தமிழில் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. காதலன் படத்தில் ஒரு பாட்டில் வரும், டேக் இட் ஈஸி ஊர்வசி பாட்டில், கீழடி ரதியே ரதியே தமிழில் வார்த்தைகள் 3 லட்சம்னு சொல்லிட்டு, இப்போ தமிழில் வார்த்தைகள் 5 லட்சம். அந்த பாட்டை வந்து மாற்றி எழுதணும் இப்போது. இந்த சொற்கள்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய இப்போ ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இல்லை அப்படின்ற மாதிரியான சொற்கள் மட்டும் இன்னும் இது இல்லாமல் இன்னொரு 4 லட்சம் எடுத்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் இந்த அகராதி இல்லாமல் நிறைய மொழிக்கருவிகள் பண்ணியிருக்கோம். அமேசானோட கிண்டில் இருக்கு இல்லையா, அந்த கிண்டில் ஆப்பில் வந்து தமிழ் 3 டிக்ஷனரி வந்து ஃப்ரீ டிக்ஷனரிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிக்ஷனரி இப்போது கிண்டிலில் இப்போ நூல் படிக்கிறாங்க, இப்போ பொன்னியின் செல்வன்லாம் எடுத்து படிக்கிறாங்க, ஏதாவது சொல்லுக்கு பொருள் தெரியலனா அதில் அந்த சொல்லை தொட்டால் கீழே எங்களோட ஆராய்ச்சி நிறுவனத்தோட டிக்ஷனரி வரும், வந்துட்டு அதில் அதுக்கான தமிழில் என்ன பொருள், ஆங்கிலத்தில் என்ன பொருள்னு சொல்லிட்டு அது கொடுக்கும். ஸோ நிறைய பேரை வந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்த ஆண்டுலேருந்து தமிழ் கோர்சஸ் ஆரம்பிக்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விதத்தில், ஒரு புதுமையான விதத்தில் மொழி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கலான்ட்டு அந்த கோர்சஸ் இங்கே தான் நடக்க போகுது. இந்த என் ஃபவுண்டேஷனில் நடக்க போகுது. அந்த கோர்சஸ் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு பிளான். ஸோ மொழி தெரியாதவங்க, இங்கே இருக்கிற குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம். ஸோ நிறைய மல்டிபிள் பேட்சஸில் அதை கொண்டு போகலாம். இது ஒன்ஸ் ஒரு ஆண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் உலகமெல்லாம் இதை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. 2.0 பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த படம் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், உங்களோட ஆராய்ச்சி பற்றிலாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ நேரம் எங்களோட உரையாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாமே எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. வழக்கமாக திரைத்துறை தொடர்பான கேள்விகள் தான் நிறைய இருக்கும். நீங்கள் நல்லா அழகாக பேலன்ஸ்டாக பண்ணியிருந்தீங்க. அதில் ஆராய்ச்சி தொடர்பாகவும் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. உங்களுக்கு நன்றி. அண்ட் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி.